ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது டியாங் எஃப்எஃப் த கிங் பீரியட் சீக்ரெட் பார்ட் 5. பாட்டிமா இப்போ தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவுன் ஸ்டேர் வந்துட்டுருக்காங்க. மினி சோஃபாவில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மினியை பார்த்ததும் பாட்டிமா கிடுகிடுன்னு மினிக்கிட்ட வந்து, ஏய் மினி குட்டி, ஏய் மினி எழுந்திரி, 8 o'clock ஆகுது டைம், இப்போ வரையும் தூங்கிட்டு இருப்பியா, வைன் செல்லம் எங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. மினி அப்போ மெல்ல எழுந்து உட்காந்து தன்னோட ஐஸை ரப் பண்ணிக்கிட்டே, வைனை ஒரு மிட் நைட் போல் மிஸ்டர் கிம் வந்தாங்க, வந்து வைனை கூட்டிகிட்டு போனாங்க பேலஸ்க்கு, அவளை பிரிஞ்சு இருக்க முடியலையாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. அடியே என்னடி சொல்கிற, 12 மணிக்கு யாரடி வந்தது, ஐயோ ஐயோ கிம்முன்னு இல்லை சொல்கிறேன், என்ன சொல்கிற ஒன்றும் புரியலை அப்படின்னு அழுது கத்துறாங்க. சடனாக பாட்டிமா பதட்டப்பட்டு இப்படி அழுது கத்துனதும் ஒன்றும் புரியலை மினிக்கு. தூக்கமெல்லாம் எங்கேயோ ஓடி போயிடுச்சு. பாட்டி எதுக்கு இப்படி கத்துறீங்க, மிஸ்டர் கிம் வந்தாங்க, நைட்டு வந்து வைனை பிரிஞ்சிருக்க முடியல, மார்னிங் நான் வைனை கூட்டிகிட்டு வரேன், இப்போ நான் பேலஸ்க்கு வைனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க, வைன் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ போச்சு, அது தேங்கில்லை, அது தேங்கே கிடையாது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ இறைவா நான் ஓடணுவாங்க அப்படின்னு அழுது கத்திக்கிட்டு பாட்டிமா மெயின் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் ஓடுறாங்க. ஒன்றுமே புரியலை மினிக்கு. பாட்டி எங்கே போகிறீங்க, ஐயோ நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு பாட்டிமாவை பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடுறாங்க மினி. பாட்டிமா அதுக்குள்ளே காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பேலஸை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. செப்பல் கூட போடலை பாட்டிமா. ஐயோ தாயும் தகப்பனும் இல்லாமல் நான் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்த பொண்ணு, ஐயோ நைட்டு கூட்டிக்கிட்டு போயிட்டானா, என் பேத்தி என்ன ஆக போகிறாளோ தெரியலையே, நான் ஒரு நாள் என் பேத்திக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு அழுது கத்திக்கிட்டு ஓடுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் பாட்டிமா அப்படி அழுது கத்திக்கிட்டு ஓடுறத பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் மினிக்கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மினிக்குமே ஒன்றும் புரியலை. அது ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டிமா கொஞ்சம் குஷியாயிட்டாங்க, பேலஸ்க்கு எங்கள் வைன் வர சொல்லியிருந்தா பாட்டிமாவுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, அந்த குஷியில் தான் ஓடுறாங்க, போங்க போய் வேலையை பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மினிக்கு ஒன்றும் புரியாமல் அவங்க கேஷுவலாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பதட்டத்தோட எதுக்கு இப்படி பாட்டிமா கத்திக்கிட்டு ஓடுறாங்க, வைனை வந்து அவள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போனதுக்கு பாட்டிக்கு ஏன் இவ்வளோ பதட்டம், போய் மம்மிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு மினி இப்போ ரொம்ப கோஷியாக நடந்து வீட்டுக்குள்ளே போய் மம்மே மம்மே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த டைமில் பிங்கி ஆண்டி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ தான் கீழே வர்றாங்க. ஒரு காஃபி போட்டு உனக்கு கொடுக்க முடியாது, நான் தான் வந்து காஃபி போடணும் யோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்டெப்ஸில் வந்துட்டுருக்காங்க. மாமே காஃபி போட ஒன்றும் கூப்பிடல, நைட்டு ஒரு மிட் நைட் போல் மிஸ்டர் கிம் வந்தாங்க, வைனை கூட்டிகிட்டு போனாங்க, பாட்டிமா கிட்டே இப்போ தான் சொன்னேன், அவ்வளோதான், வைனை அவள் புருஷன் கூட்டிகிட்டு போனதுக்கு பாட்டிமா அலறி கதறிக்கிட்டு பேலஸை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சு பாட்டிமாவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், பாதி ஸ்டெப்லேயே நின்றுட்டாங்க பிங்கி ஆண்டி. ஏய் என்னடி சொல்கிற, நைட்டு எத்தனை மணிக்கு வந்து கூப்பிச்சு, நைட்டு எப்படி வந்தான் தயாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு ஒரு 12, 15, 10 இருக்கும், அப்போ வந்து வைனை பிரிஞ்சிருக்க முடியல, வா பேலஸ்க்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க, வைன் வந்து டிஷர்ட் தான் போட்டிருந்தா, நைட் ட்ரெஸ்ஸு, அதோடய கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேகமாக வந்து மினியோட சீக்ஸில் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க பிங்கி ஆண்டி. மினி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. மம்மி என்னது இது, அப்போ வலிக்குது கண்ணா, அப்போ நான் என்ன தப்பு பண்ணாலும் அடிக்க மாட்டேன், இப்போதுக்கு அடிக்கிறேன், ஐயோ நான் என்னடி பண்ணேன் அடிக்கிறேனே நீ இப்படி அப்படின்னு அழுகிறாங்க மினி. ஏய் ஐயோ என் புள்ள போச்சு, ஐயோ அது வந்தது மித்த தயான் கிடையாதுடி பேய், ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என் ஒயின்னு அப்படின்னு அழுது கத்திக்கிட்டு இப்போ பிங்கி ஆண்டியும் வேகமாக வீட்டை விட்டு வெளியில் ஓடுறாங்க. பயமாயிடுச்சு பிங்கிக்கு. என்னது தயான் கிடையாது பேயா, ஐயோ என் ஒயின் அப்படின்னு பதட்டத்தோட மினியுமே வேகமாக மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு இப்போ பிங்கி ஆண்டி பின்னாடியே ஓடுறாங்க. அந்த ஊரில் இருக்க பீப்புள்ஸ்க்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு இவங்க 3 பேருக்கும். நல்லா ராஜ குடும்பத்தில் கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, கிஃப்ட்டு அரமனையிலே போய் வேற உட்காந்துக்கிட்டாளுங்க, இப்போ ரொம்ப சீனை போட்டுக்கிட்டு ஓடுறாளுங்க 3 பேரும். ஆளுங்களை பாரு, ஆங்கடி நம்ம வேலையில் பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிக்கிட்டே மினி ஓடுறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா பேலஸ்குள்ளே வேக வேகமாக வர்றாங்க. மிஸ்டர் கேம் எங்கே போனீங்க? தேங்காய் எங்கேப்பா போனேன்? ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என் பேத்தி அப்படின்னு அழுது கத்திக்கிட்டே பேலஸோட லிவிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அந்த டைமில் அங்கே உட்காந்துட்டு இருந்த ராஜகுரு பாட்டிமாவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்க, அமைதியாக உட்காருங்க, உங்கள் பேத்திக்கு பெரிய ஆபத்து இருக்குது, அவங்க பேத்தியை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், சத்தம் போடாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், பாட்டிமா கப்சுப்னு உட்காந்துட்டாங்க. என் பேத்தி என்னாச்சோ என் பேத்திக்கு தெரியல, 12 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் போனாலாம் அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து டேங் பாட்டிமாவோட சவுண்டை கேட்டுட்டு வேக வேகமாக கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. பாட்டிமா டேங்கை பார்த்ததும் பயந்து போய் குடுகுடுன்னு எழுந்து டேங்கோட டேடிக்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே வர்றது உங்கள் பையன் கிடையாது, பேய் அது. இல்லை அது பைத்தியக்கார பயலானு தெரியல, மல்டிபிள் பர்சனாலிட்டியானு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது பையன்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அவன் தான் என் பேத்தியை கூட்டிகிட்டு போயிருக்கிறான். என் பேத்திக்கு என்னவோ ஆக போகுது, இல்லை என் பேத்தியை கொண்டுபிட்டு வந்து நிற்கிறானான்னு தெரியல, என் பேத்தியை நைட்டு வந்து கூட்டிகிட்டு போனானா அப்படின்னு அழுகிறாங்க. நல்லா புரிஞ்சு போயிடுச்சு அங்கே வந்திருக்கிற ராஜகுருக்கு. அப்படியே தன்னோட ஓலைச்சுவடியை சைடில் எடுத்து வச்சுட்டு, பாட்டி நீங்கள் அந்த பேலஸ்க்கு போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், கப்சுப்னு ஆயிட்டாங்க பாட்டிமா. எப்போக்கு பேலஸ்க்கா? எந்த பேலஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பொய் சொல்லக்கூடாது, என்னோட வம்சமே இந்த ராஜ குடும்பத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னோட கொள்ளு தாத்தாவுக்கு கொள்ளு தாத்தா அந்த கிம் ஜூனை அந்த அரண்மனைக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சார். அப்படி இருக்கும்போது அவர் வயசானவர், பல மந்திர சக்திகள் தெரிஞ்சவர். அந்த பேலஸோட நுழைவு வாயில் வழியாக தான் எந்த ஒரு ஆத்மாவாலையும் உள்ளே வரவும் முடியும், வெளியில் போகவும் முடியும். பல தகடுகளையும் தாய்த்துகளையும் வச்சு கட்டி வச்சுட்டாங்க, அந்த ஆத்மாவால் வெளியில் வர முடியாத மாதிரி. இருந்தாலும் ஒரு ஜன்னலை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க எங்கள் தாத்தா. எதுக்காக தெரியுமா? கோர ஆத்மா அந்த கிம் ஜூன், அவனால் பயங்கர பாதிப்பு இருக்குது இந்த ஊர் மக்களுக்கு. அந்த ஒரே ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டா அவன் எந்த நேரத்தில் எதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானோ அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்காக அந்த விண்டோவை திறந்து வச்சாங்க. அந்த விண்டோ வழியாக கிரேயார்டுக்கு வந்துட்டு தன்னோட சமாதியை பார்த்துட்டு அவன் எகெயின் அந்த கோட்டைக்குள்ளே போயிடுவான். அந்த டைமில் எந்த மனுஷங்களாவது அங்கிட்டு வந்தாங்கன்னா, அதாவது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க யாராவது அந்த லக்கில் வந்து நின்னாங்கன்னா அந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் அவன் ஆசையை தீர்த்துக்கிட்டு ஒன்று அந்த பொண்ணை கொன்று போட்டுடுவான், இல்லை அவனை பார்த்து அதிர்ச்சியில் அந்த பொண்ணுங்க பித்து பிடிச்சி அலைவாங்க. அவன் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கானோ அங்கே வர்ற மனுஷங்களில் அந்த பொண்ணு இருப்பாளோன்னு நினச்சி தான் அந்த ஜன்னல் வழியாக அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு போவான். ஒரு பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த ஊரையே பலி கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான் அந்த ஜன்னலை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். அந்த ஜன்னல் வழியாக வந்துட்டு போகிறதுக்கு அவனுக்கு அனுமதி இருக்குது, அதுவும் பகல் நேரத்தில் தான். ராத்திரி நேரத்தில் அவனால் வெளியில் வர முடியாது. ஆனால் நீங்கள் 12:30 மணிக்கு உங்கள் வீட்டிலருந்து வந்து இந்த பேலஸோட பிரின்சஸை தூக்கிக்கிட்டு போனதாக சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த பேலஸ்குள்ளே போயிருக்கணும், அந்த கிம் ஜூனோட பொருளை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிருக்கணும். இந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அவனோட பொருளை எடுத்துக்கிட்டு எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு அனுமதி இருக்குது. நீங்கள் அந்த பேலஸ்குள்ளே போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. போனேன் இந்த இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காளே கிம் தயாங்கோட அத்தக்காரி, அவளை குத்தணும். அவள் தான் அந்த அரண்மனைக்குள்ளே ஏகப்பட்ட பிஸ்கட் இருக்குது, கோல்டு பிஸ்கட்டு, தங்க குவியல் இருக்குது, நவரத்தினங்கள் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் வேணால் வர்றீங்களா, கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொன்னான். நானும் பணத்து மேலே இருக்க ஆசையில் சும்மா
சும்மா அப்படி கொத்தோட போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் முன்னாடி போனேன். இப்போ போய் பார்த்தேன், அங்கே ஒன்றுமே இல்லை. அவள் பொய் சொல்லிட்டான் நல்லா என்கிட்ட. கொலகாரி நீ கொல்றதுக்காக அனுப்பி விட்ருக்கா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு கூட டயாங் மாதிரியே இருக்கிற டயாங் தான் அது எனக்கு தெரியும். டயாங் ஒரு பொண்ணாக்கா ஒரு மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்து பயந்து போய் நான் அங்கேருந்து வெளியில் ஓடியாந்துட்டேன். அந்த டைமில் என்னோடய பொண்ணும் என் கூட தான் வந்திருந்தா. அந்த ஜன்னலில் ஏற முடியாமல் நான் தான் ஏறி உள்ளே போனேன். என் பொண்ணை தூக்கி விட ஆள் இல்லை. அதனால என் பொண்ணு வெளியில் இருந்தா. அவள் என்ன மாதிரி கொஞ்சம் குறும்பு பிடிச்சவ. சும்மா நின்றுக்கிட்டு இருக்க முடியாமல் கிரேயோட சைடு போயிருப்பா போல். அங்கே போயிட்டான் இந்த டயாங்கு, அதுவும் புயல் வேகத்தில். அங்கே போய் என்னோட பொண்ணு அடின்னு அடித்து பறக்க விட்டுட்டான். நான் பயந்து போய் கிராஸ் ஃபீல்டுக்குள்ளே அப்படியே படுத்துக்கிட்டேன். ஆமாம், இந்த டயாங் தான் எல்லாத்தையும் பண்ணுனது. நீங்கள் எங்கிட்ட பொய் சொல்கிறீங்க, வேறு யாரோ ஆத்மா அப்படி இப்படின்னு சொல்லி. ஆத்மானா அது கண்ணுக்கு தெரியாது, காற்று மாதிரி இருக்கும். மனுஷனாகவே இருக்கிறான், ஒரு பொண்ணை பிடிச்சி தூக்கி போடுறான். என்னது இது டயாங் தான். இங்கே பாரு தம்பி, நீ என்னமோ பண்ணி கெட்டு ஒளி என் பேத்தி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா டயாங்க பார்த்து. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் புரிஞ்சு போயிடுச்சு, பாட்டிமா தான் அந்த கிம்ஸும் வெளியில் வந்ததுக்கு சூப்பரான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த டைமில் டயாங்கோட ராஜகுரு எழுந்து பாட்டிமா கிட்ட வந்து அப்படியே பாட்டிமா கிட்ட கீழே குனிஞ்சு அப்படியே ஸ்மெல் பண்ணுறாங்க பாட்டிமாவை. எதுக்குங்க மோப்பம் பிடிக்கிறீங்க? நீங்கள் என்ன நோப்ப நாயா இந்த மோப்பம் பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பொருளை எடுத்துக்கிட்டு போனீங்கங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பொருளும் அந்த அரண்மனைக்குள்ளே இல்லைங்க, நான் எதையும் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அரண்மனைக்குள்ளே இருந்து நீங்கள் எடுக்கலை, கிரேயார்டுக்கு போனேன்னு சொன்னீங்களே, உங்கள் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அங்கே ஒரு சமாதியிலிருந்து நீங்கள் ஏதாவது எடுத்தீங்களா, வாசனை திரவியம் மாதிரி ஏதாவது அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாங்க அந்த ராஜகுரு. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. எடுத்தேன், எடுத்து அரண்மனைக்குள்ளே தான் வச்சுருந்தேன். நல்ல மனமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு கிராமத்துக்கு போகையிலையும் அதை எடுத்துக்கிட்டு போனேன். என் பேத்திக்கு கூட இதெல்லாம் தெரியாது. ஒரு ஷெண்ட் எடுத்ததுக்காக என் பேத்தியை தூக்கிக்கிட்டு போகணும். எங்கே தூக்கிட்டு போய் இவர் ஒழிச்சு வச்சுருக்காருன்னு கேளுங்க. பாவம் என் பேத்தி. என்கிட்ட பொய் சொல்லாதீங்க ஆத்மா அப்படி இப்படின்னு. என் கண்ணு முன்னாடி இந்த இங்கே நின்றுக்கிட்டு இருக்காரே இந்த கிம் தான் என் பேத்தி ஏதோ பண்ணியிருப்பாரு. கட்டின பொண்டாட்டிய கொல்லலாமா, ஏதாவது பண்ணி காப்பாற்றுங்க அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. டயாங் கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட வந்துட்டாங்க. ஐயோ ஐயோ ஏதோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க பாட்டி. டயாங் அப்போ பாட்டிமா கிட்ட வந்து, இங்கே பாருங்க பாட்டிமா, புரிஞ்சுக்கோங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க டயாங். விடு என்னை விடுப்பா விடுப்பா, எனக்கு கொண்டுடாத, எனக்கு பயமாக இருக்குது. என் பேத்தியை சொல்லிடு, எங்கே இருக்குது என் பேத்தி? நைட்டே கூட்டிகிட்டு போய் இப்போ காணுன்னு சொல்கிறாங்களே, ப்ளீஸ் குடு என் பேத்தியா அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. ஏன் கூட வாங்க, நான் பேய் கிடையாது, வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டிமாவை ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பால்கனி சைடில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபைனாக்குலரை எடுத்து காட்டுறாங்க. பாட்டிமா அதை வாங்கி பார்த்துட்டு, என்னது இது உருண்டையாக ரெண்டு இருக்குது, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. இது வழியாக ஜூம் பண்ணி பார்க்கலாம். அந்த பேலஸோட கிராஸ் ஃபீல்டில் கருப்பாக ஒன்று உட்காந்துருக்க மாதிரி இருக்கா, ஒரு குட்டி உருவமாக. அதை பாருங்கள், கிட்ட தெரியும் இதிலேருந்து பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா டயாங்கிட்ட நடுக்கத்தோடு தான் நிற்கிறாங்களா, அப்படியே மெதுவாக அந்த ஃபைனாக்குலரை வாங்கி அப்படியே கவனித்து பார்க்குறாங்க. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. ஐயோ என்னது இது அப்படின்னு அப்படியே பாட்டிமா சைடில் திரும்பி டயாங்கையும் பார்த்துட்டு எகெயின் அந்த ஃபைனாக்குலர் வழியாக அந்த கிராஸ் ஃபீல்டில் உட்காந்துருக்க பர்சனையும் பார்க்குறாங்க. இத்தி கூட டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரே மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு. ஆனால் கிராஸ் ஃபீல்டில் உட்காந்துருக்க கிம் ஜோனுக்கு ஹேர் நீளமாக இருக்குது, சைடில் உட்காந்துருக்க டயாங்க்கு ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஐயோ ஐயோ தாங்க, அப்போ நீ பேய் இல்லையா, நீ சைக்கோ இல்லையா? ஐயோ நான் உன்னே தானே தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், அங்கே உட்காந்துருக்குது யார் அப்படின்னு அழுகிறாங்க.
அப்போ பின்னாடி நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருந்த ராஜகுரு சொல்கிறாங்க, அவன் 150 வருடத்துக்கு முன்னாடி இறந்து போன இதே ராஜ்யத்தை ஆண்ட கிம்சோன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 150 வருஷத்துக்கு முன்னாடியா? என்ன சொல்கிறீங்க? 150 வருஷம் ஆச்சுன்னுக்கிறீங்க. இவன் ராஜாவாக இருந்து இளமை குறையாமல் அப்படியே இருக்கிறானே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உயிரோடு இருந்தால் தானே வயசாகும், அது ஆன்மா. பகல் நேரத்தில் அவனுக்கு கிரேயாடுக்கு வந்துட்டு அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கான அனுமதி இருக்குது. நைட்டே அவன் வெளியில் வந்திருக்கான் அப்படின்னா நீங்கள் அவனோட சமாதியிலேருந்து சென்ட் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அந்த வீரியத்தில் தான் அவன் வெளியில் வந்திருக்கான். இப்போ நீங்கள் இந்த அரண்மனைக்குள்ளே வந்தனால அவன் கிராமத்துக்குள்ளே போக முடியாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பான். 2வது உங்கள் பேத்தியை தேடி தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. அப்போ சைடில் இருக்க சோஃபாவில் அமைதியாக அந்த ராஜகுரு உட்காந்துட்டு ஒரு பெரிய ஃபைல் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க பாட்டிமா கிட்ட. பாட்டிமா கிடுகிடுன்னு வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் திக்குன்னு இருக்கு. என்னது இது? என் பேத்தியோட ஃபோட்டோவையும் பிரின்ஸ் கிம் தயாங்கோட ஃபோட்டோவையும் கல்யாண ஃபோட்டோ மாதிரி ரெடி பண்ணி காட்டுறீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கலையே கல்யாணத்தில். என் பேத்தி எங்கே இப்போ அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. அப்போ டேங் சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்கள்ல தூரத்தில் உட்காந்துருக்க அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்த ஆள், அந்த ஆளுக்கு ஒரு 100 மீட்டர் தள்ளி வாயின் அந்த கிராஸ் ஃபீல்டுக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. தூங்குறாளா மயக்கம் போட்டிருக்காளான்னு தெரியல. எங்கள் ராஜகுரு ஒயின் சாகலை உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் தைரியமாக இருக்கோம். அவன்கிட்ட போக முடியாது கிட்ட. அவன் பல சக்திகளை கற்று வச்சுருக்கவன் கண்டிப்பாக அத்தனை பேரையும் கொன்றுவான். ஸோ ஒயின் தூங்கிக்கிட்டு இருக்க வரையும் அவளுக்கு பிரச்சனை கிடையாது. அவனால் கிராஸ் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற ஒயினை கண்டுபிடிக்க முடியல. அது ஏனும் தெரியலை. முடிஞ்சளவுக்கு ஒயின் படுத்திருக்கிறது நல்லது. எழுந்திரிச்சானா கண்டிப்பாக பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான் கோட்டைக்குள்ளே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது. ஒயின் கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே ஒயினை அவன்கிட்டேருந்து நாம் காப்பாற்றணும். ஸோ அதுக்கான வேலையை தான் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோ ராஜகுருவும். ஒயினோட பாட்டிமா அப்படியே பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் நம்புறதா நம்பக்கூடாதான்னு தெரியல. இது ரெண்டும் யார்? அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்களும் என் பேத்தியும் இல்லைனா இது ரெண்டும் யார் அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கை பார்த்து பாட்டிமா. அப்போ ராஜகுரு இழுத்து ஒரு பிரீத் பண்ணிவிட்டு, இவங்க ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்தை ஆண்ட கிம்சோனோட தம்பியும் தம்பி மனைவியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே கவனித்து பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோவை. அப்போ ராஜகுரு சொல்கிறாங்க, 150 வருடங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒரே விஷயத்தை தான் உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் எல்லாரும். 150 வருடங்களுக்கு முன்னாடி அதோ தூரத்தில் ஓல்டு பேலஸ்க்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கானே அந்த கிம்சோன், அவன் இந்த ராஜ்யத்தை ஆண்ட பேரரசன். இந்த கிராமம் மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இருக்கக்கூடிய 50 கிராமங்களை ஒரே ஆள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு பல பேர்களோட வாழ்ந்தாலும் எப்போதுமே தனிமையை விரும்புகிறவன். அவனோட 2 அண்ணன்களை தன்னோட பதவி ஆசைக்காக யாருக்கும் தெரியாமல் வேட்டைக்கு போகும்போது கொலை செஞ்சிட்டான். வேட்டைக்கு போய் சிங்கம் புலி இந்த மாதிரி கொடிய மிருகங்கள் அடித்து கொண்டுட்டதா போய் சொன்னான். அதுக்கப்புறம் 3வதாக இருந்த இந்த கிம்சோனுக்கு அரசர் பட்டத்தை சூட்டி விட்டாங்க. அப்போ இருந்த கிம்சோனோட தந்தையான கிம் விங்ஸ், அவங்களோட பேரை தான் இப்போ உங்களுக்கு வச்சுருக்காங்க மிஸ்டர் கிம் விங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கோட டேடியை பார்த்து அந்த ராஜகுரு ரொம்ப கவனமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜகுரு சொல்கிறத. அப்போ ராஜகுரு கண்டினியூ பண்ணுறாங்க, இப்போ ஆன்மாவாக அழைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த கிம்சோனுக்கு பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்த லென் அப்படிங்கிற ஒரு இளவரசிக்கும் மகாராஜா திருமணம் செஞ்சு வச்சாங்க.
கிம் சூன் அரசனானதுக்கப்புறமா இந்த திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து 3 வருடங்களில் 2 குழந்தைகள் பிறந்தது. அதில் ஒரு குழந்தை அம்மை நோயில் இறந்து போயிடுச்சு. ஒரே ஒரு குழந்தை தான் கிம் சூனுக்கு இருந்தது. தன்னோட மனைவி மேலேயும் தன்னோட முதல் குழந்தையான ஆண் குழந்தை மேலேயும் அதிக அன்பு வச்சுருந்தான் அந்த கிம் சூன். அந்த சமயத்தில் அவனோட தம்பியான கிம் டயாங் குருகுலம் போயிட்டு வந்தாங்க. அப்போ டயாங்க்கு 20 வயசு. கிம் சூன் டயாங் தனக்கு போட்டியாக வந்துடக்கூடாது, தான் எப்படி தன்னோட 2 அண்ணன்களை யாருக்கும் தெரியாமல் போட்டு தள்ளிட்டு அரச பதவிக்குள்ளே வந்தோமோ அதே மாதிரி தன்னை கொண்டுட்டு தன்னோட தம்பியான கிம் டயாங் இந்த ராஜ்யத்தை கைப்பற்றிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் பழமுறை கிம் டயாங்கை கொலை செய்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். ஆனாலும் கிம் டயாங்கோட நல்ல மனசுக்கும் அபரீதமான புத்திசாலித்தனத்துலையும் தன்னோட உயிரை காப்பாற்றிட்டு தன்னை அண்ணன் தான் கொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டும் கூட தன்னோட மம்மி டேடிக்கிட்ட அதை பற்றி எதுவும் சொல்லிக்காம தனக்கு இந்த ராஜ்யத்து மேலே ஆசை இல்லைங்கிறத பழமுறை நிரூபிச்சிருக்காரு கிம் டயாங். அதாவது கிம் சூனோட தம்பியான கிம் டயாங். அவர் பார்க்குறதுக்கு அப்படியே கிம் சூன் போலவே இருப்பார். ஏன்னா தங்க நிறத்தில் அவருக்கு ஹேர் இருக்கும். அதாவது கிம் டயாங்க்கு தங்க நிறத்தில் ஹேர் இருக்கும். அந்த மாதிரி ஹேர் ராஜ்யத்தில் யாருக்கு இருக்கோ அவங்க மீண்டும் மீண்டும் பிறந்து வருவாங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் எல்லாரும் நம்பினாங்க. அதனால் அரசர் பேரரசரான கிங் பிங்ஸ் தன்னோட 2வது கடைசி பையனான கிம் டயாங்க்கு தன்னோட ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய 5 கிராமங்களை ஆள்றதுக்கான அந்தஸ்தை கொடுத்தாங்க. இது சுத்தமாக கிம் சூனுக்கு பிடிக்கல. தன்னோட 50 கிராமங்களில் 5 கிராமத்தை தன்னோட தம்பிக்கு கொடுக்குறாரே தன்னோட தகப்பனார் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் இரவோட இரவாக பேரரசரோட அறைக்கு போய் தான் ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரே இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தூங்கிக்கிட்டு இருந்த கிங் பிங்ஸோட முகத்தில் தலையணையை வச்சு அப்படியே கொலை செஞ்சு போட்டுட்டான். இதை பற்றி அத்தனை பேருக்கும் தெரிஞ்சாலும் கிங் ஜூன் மேலே இருக்கிற பயத்தில் யாருக்கிட்டையும் இதை வெளியில் சொல்லிக்காமல் எல்லாரும் அதை மூடி மறைச்சிட்டாங்க. கிம் ஜூனுக்கு மம்மி கிடையாது, டேடி மட்டும்தான். ஸோ தன்னோட டேடி இறந்து போனனால அந்த 5 ஊருக்கு கிம் டயாங்கை அரசராக்கக்கூடிய அந்த பிளான் தடைப்பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிம் ஜூன் தன்னோட ராஜ்யத்தை ஆண்டுக்கிட்டு ரொம்ப சுகமான வாழ்க்கையில் இருந்தான். அந்த சமயத்தில் தான் கிம் டயாங் தன்னோட கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலித்து அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு தன்னோட தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த தன்னோட அண்ணா கிம் ஜூன் கிட்ட போய் கேட்டாங்க. கிம் ஜூன் எதையும் பெருசாக எடுத்துக்காமல் ராஜ்யத்தில் இல்லாத ஒரு பொண்ணை தானே திருமணம் செஞ்சுக்க போகிறான் கிம் டயாங், பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சுக்க சம்மதிச்சிட்டாரு. டயாங்க்கு அந்த கிராமமே வியந்து பார்க்குற மாதிரி திருமணத்தை கிம் ஜூன் சந்தோஷமாகவே செஞ்சு வச்சான். ரீசன், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணால் ராஜ்யத்தை ஆள முடியாது. அவளுக்கு பிறக்கிற குழந்தைகளாலையும் அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண கணவனாலையும் ராஜ்யம் ஆள முடியாது. ஸோ எந்த பிரச்சனையும் தனக்கு கிடையாது இந்த திருமணத்தினால அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிம் ஜூன் நல்லபடியாக திருமணத்தை கிம் டயாங்க்கும் டயாங் ஆசைப்பட்ட லீ வைனுக்கும் திருமணம் செஞ்சு வச்சாச்சு. திருமணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா வைன் தன்னோட அறையிலிருந்து சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹால் வரும்போது ஆப்போசிட்டில் கிம் ஜூன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த வைனுக்கு தன்னோட கணவன் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக ஓடி போய் கிம் ஜூனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிடுவாங்க வைன். அதாவது கிம் டயாங்கோட மனைவி கிம் டயாங் தான் வர்றதுன்னு பார்க்குறதுக்கு தன்னோட கணவனை போல் இருந்த கிம் ஜூனை கிம் டயாங்னு நினச்சிக்கிட்டு போய் ஹேண்ட்ஸை பிடிச்சிடுவாங்க. அந்த காலத்தில் பெண்கள் திருமணம் முடிஞ்சு முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் தங்களோட முகத்தை காட்டக்கூடாது. ஆனால் ஒரு ஒற்றுமைனால் வைன் குழம்பி போய் கிம் டயாங் தான் வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு அரசரோட கையை பிடிச்சு தன்னோட திரை சேலையை மேலே தூக்கிடுவாங்க.
அந்த ஒரு நொடி தன்னோட வாழ்க்கையே திருப்பி போட போகிறதுன்னு வைனுக்கு தெரியாது. தன்னோட மனைவி தான் இந்த ஊர்லேயே பெரிய பேரழகின்னு நினச்சி கர்வத்தோடு சுற்றிக்கிட்டு இருந்த கிம் ஜோனுக்கு பயங்கரமான ஒரு இடி. காரணம், தன்னோட தம்பி மனைவியான வைன் தன்னோட மனைவியை விட அழகாக இருக்காங்கன்னு தோணுனால தான் இந்த பிரச்சனை உருவானது. தன்னோட மனைவியை விட அழகாக தன்னோட தம்பி மனைவி இருக்கிறத நினச்சி பொறாமப்பட்ட கிம் ஜோன் தன்னோட தம்பி மனைவியை திருமணம் செஞ்சுக்கணும், மறுதார திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு பல முறை தயாங்க கொள்றதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் ஆனால் வைனுக்கு தெரியாது அரசரோட ஹேண்ட்ஸை தான் நாம் பிடிச்சோம் அப்படிங்கிறது. அரசர் தயாங்க போலவே பேசிட்டு, நான் அப்புறம் சாப்பிட வர்றேன், நீ முன்னாடி போய் சாப்பிடுன்னு அங்கேருந்து கிளம்பிடுவார். வைனை பொறுத்தளவுக்கு கிம் டயாங் அப்புறம் சாப்பிட வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு டைனிங் ஹாலுக்கு கிளம்பியிருப்பாங்க. அந்த நாள்லேருந்து அரசருக்கு எப்போதுமே டயாங்கோட மனைவி மேலே ஒரு ஆசை. பல நேரங்களில் டயாங்கோட மனைவி கூட ஒன்றா இருக்க ட்ரை பண்ணி அது முடியாமல் போயிடும். ரீசன், டயாங் வைன் கூடவே இருக்கிறாங்க. வைன் மேலே அபரீதமான அன்போடையும் அபரீதமான காதலோடையும் இருக்கிறனால வைனுக்கு டயாங்க்கும் இடையில கிம் ஜோனால் வர முடியலை. இப்படியே இந்த நாட்கள் போகும்போது தயாங்கோட குழந்தைக்கு வைன் மம்மியாக மாறுறதுக்கான காலகட்டங்கள் நெருங்கிடுச்சு. வைன் அப்போ கன்சீவாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கிம் ஜோன் தந்திரமான தன்னோட மூளையை பயன்படுத்தி கிம் தயாங்க தன்னோட அண்ணன்களை எப்படி வேட்டைக்கு கூட்டிகிட்டு போய் கொன்னாரோ அதே மாதிரி கிம் தயாங்கையும் வேட்டைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த வேட்டையில் கிம் தயாங்க கொலை செஞ்சிட்டாரு கிம் ஜோன். இதை பற்றி தெரியாத வைன் தன்னோட கனவை 2 நாட்களில் வந்துடுவார் தன்னை பார்க்கன்னு நினச்சிக்கிட்டு தான் கன்சீவாக இருக்கிற விஷயத்தை டயாங்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா டயாங் வேட்டைக்கு போயிருக்கும்போது வைன் கன்சீவாக இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை வைத்தியர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட தம்பியை தான் போய் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு கிம் ஜோன் வேட்டைக்கு கிளம்பியிருப்பாங்க. ஸோ டயாங்க்கு வைன் கன்சீவாக இருக்கிறது தெரியாது. இந்த விஷயத்தை சொல்ல தான் கிம் ஜோன் போயிருப்பாங்க காட்டுக்கு. அங்கேயே டயாங்க யாருக்கு தெரியாமல் கொன்னுட்டு டயாங்க ஒரு கொடிய மிருகம் அடித்து கொன்றுச்சுன்னு சொல்லி டயாங்கோட பிரேதத்தோட அரண்மனைக்குள்ளே வந்திருப்பாங்க. இதை ஏற்றுக்க முடியாத வைன் பயங்கரமான உடல்நல பாதிப்புக்கு உள்ளாயிடுவாங்க. அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய தலைமை வைத்தியரும் என்னோட கொள்ளு தாத்தாவான அந்த சமயத்தில் இருந்த ராஜகுருவும் இளவரசி வைன்கிட்ட ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி குழந்தைக்காக உயிரோடு இருக்கணும், சாப்பிடணும், தயாங்க மறக்க முடியலனாலும் குழந்தைக்காக மறக்க முயற்சி பண்ணணும்னு சொல்லி வைனை தேத்திருப்பாங்க. அந்த சமயத்தில் வைனுக்கு 4 மாதம் 4 மந்த் கன்சீவாக இருந்திருப்பாங்க. ஒரு நாள் இரவு தன்னோட அறையில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கிம் ஜோன் தன்னோட தம்பி மனைவியான வைன் அறைக்குள்ளே போய் வைனை கட்டாயப்படுத்த முயற்சி செஞ்சுருப்பார். அந்த இரவில் என்ன நடந்ததுன்னு தெரியலை. மறுநாள் காலையில் வைன் இறந்த நிலைமையில் அவங்க அறையில் இருந்தாங்க. அதே அறையில் கிம் ஜோனும் மரணம் அடைஞ்சு அந்த பெட்டுக்கு கீழேயே விழுந்து கிடந்தார். இதுதான் அப்போ நடந்த விஷயம். அன்ற இரவு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் கிம் ஜோமோட மனைவி தான் இந்த ராஜ்யத்தை ஆண்டாங்க. அவரோட மகனான கிம் வில்லியம்ஸ் இந்த ராஜ்யத்தை அதுக்கப்புறம் எடுத்து ஆண்டாங்க. இப்படி தான் இந்த தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கிம் ஃபேமிலி. இப்போ இந்த ராஜ்யத்தோட முடிசூடா ராஜாவாக இருக்கிறது மிஸ்டர் கிம் பிங்ஸ் நீங்கள் தான். உங்களோட பையன் கிம் தயாங்கோட முன்ஜென்ம வாழ்க்கை பயணத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். உங்கள் பையனையும் உங்களோட மருமகளோட வாழ்க்கையை கெடுக்க தான் அந்த கிம் ஜோன் காத்துக்கிட்டு இருக்கான். இதுதான் இந்த ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டிருக்கு. இதை என்னோட தாத்தா எனக்காக என்னோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு போன ஒரு பொக்கிஷம். இதை தான் இப்போ படித்து பார்த்து இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக வைனை அடையிறதுக்காகவே அந்த கிம் ஜோன் இந்த ஓல்டு பேலஸில்
இப்போ வரைக்கும் ஆன்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் இறந்து போகி 10 நாட்கள்லையே என்னோட கொள்ளு தாத்தா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பெண் மேலேயும் சொத்து மேலேயும் அபரீதமான ஆசை இருக்கிற அந்த ஆன்மா கண்டிப்பாக சாந்தி அடையாது. பிரேதாத்மாவாக கண்டிப்பாக சுற்றிக்கிட்டு இந்த ஊர் மக்களையும் ராஜ்யத்தை ஆளக்கூடிய தன்னோட மனைவியையும் பிள்ளையையுமே பிற்காலத்தில் தொந்தரவுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் கிம்சூனோட மனைவியோட ஒத்துழைப்போடு அந்த பேலஸை இழுத்து மூடி அந்த பேலஸை விட்டு வெளியே வர முடியாத மாதிரி சில தகடுகளையும் தாய்த்துகளையும் என்னோட கொள்ளு தாத்தா அந்த அரண்மனையோட நுழைவு வாயிலில் கட்டி வச்சுட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அது பிரேத ஆத்மா இல்லையா? ஸோ அந்த பேலஸ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரும். அதனால் கிம்சூனுக்கு விருப்பமான பொருட்களை கிம்சூனோட சமாதியில் புதைச்சி வச்சு தன்னோட பொருட்கள் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு வழிவகையை ஏற்பாடு பண்ணி ஓல்டு பேலஸ்க்கும் கிரேயார்டுக்கும் மட்டுமே கிம்சூனால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில கட்டுப்பாடுகளை ரெடி பண்ணி வச்சாங்க என்னோட கொள்ளு தாத்தா. இப்போ வரைக்கும் அந்த கிம்சூன் சில மாய வித்தைகள் தெரிஞ்சதுனால கண்டிப்பாக டயாங்கும் ஒயினும் எகெயின் பிறந்து ஒன்று சேருவாங்கங்கிற எண்ணத்தில் ஒயினுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ நீங்கள் டயாங்கா இருக்கிறீங்க, உங்களோட ஹேர் பிளாக் கலரில் இருக்குது. ஆனால் நாங்கள் நம்புகிறோம் முன் ஜென்மத்தில் நீங்கள் கிம்சூனுக்கு தம்பியாக கோல்டன் கலர் ஹேரில் பிறந்திருக்கீங்க. இந்த கோல்டன் கலர் ஹேர் யாருக்கு இருக்கோ அவங்க மீண்டும் மீண்டும் இந்த ராஜ்யத்தில் பிறப்பாங்க, தான் விரும்புகிற பொண்ணு கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறது நாங்கள் புரிஞ்சு வச்சுருக்க ஒரு ஐதீகம். அதன்படி நீங்கள் முன்னாடி பிறந்த கிம் தயாங்கா இருக்கலாம் அப்படின்னு இப்போ நான் நம்புகிறேன். ஆனால் உங்கள் மனைவி முன்னாடி இருந்த கிம் ஒயின் போலவே இருக்கிறனால நான் 100% நீங்கள் மறுஜன்மம் எடுத்து பிறந்திருக்கீங்க. நீங்களும் உங்கள் மனைவியும் சந்தோஷமான வாழ்க்கையை இப்பிறவியில் வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜென்மத்திலையாவது உங்கள் மனைவியை அடைஞ்சிடணும் அப்படின்னு தான் அந்த கிம்சூன் 150 வருடங்களாக காத்துக்கிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அவன் உங்களை பார்த்தானா என்னான்னு எனக்கு தெரியலை. பார்க்குறதுக்கு உங்களை போலவே இருக்கிறவன் எஸ்டர்டே நைட் ஒயினை ஏமாற்றி அந்த பேலஸ்குள்ளே கூட்டிகிட்டு போக பார்த்துருக்கான். பேலஸ்குள்ளே உங்கள் மனைவி போயிட்டாங்க அப்படின்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது, உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நம்ம நல்ல நேரம் உங்கள் மனைவி பேலஸ்குள்ளே போகலை, அந்த கிரேயார்டுக்கும் பேலஸ்க்கும் இடையில இருக்க கேஸ் ஃபீல்டில் படுத்து கிடக்குறாங்க. மயக்கத்தில் இருக்காங்களா தூங்குறாங்களான்னு தெரியல. எப்படியாவது உங்கள் மனைவியை காப்பாற்றணும். அதுக்கான வழி எங்கன்னு எனக்கு தெரியலை, தேடவும் முடியலை, புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த ராஜ்யத்தோட ராஜகுருனா எப்படியும் அந்த வழியை கண்டுபிடிச்சு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜகுரு. இதுதான் இந்த பேலஸில் நடந்த ஒரு கோரமான சம்பவம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் டயாங்கோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி சொல்லி முடிக்கிறாங்க ராஜகுரு. பாட்டிமா இதெல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, ஐயையோ அந்த செண்டு அந்த சூனோட்டா போச்சு, என்னை தான் கொல்ல போகிறான், ஏன்டி என்னோட எடுத்துக்கிட்டு போனோன்னு எனக்கு பயமாக இருக்குது இப்போ ரொம்ப. ஐயோ என் பேத்திக்கு எதுவும் ஆகக்கூடாதே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டயாங்கோட மம்மி பயங்கரமாக கத்துறாங்க. உயிரே போயிடுச்சு அத்தனை பேருக்கும். டயாங்கும் அவங்க டேடியும் டயாங்கோட மம்மிக்கிட்ட வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பாருங்க, ஐயோ போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க குயின். எல்லாரும் இப்போ அந்த கிராஸ்வேல்டு தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. பிங்கி ஆண்டியும் மினியும் வேகமாக டயாங் போல் இருக்கக்கூடிய அந்த கிம்சூனோட ஆத்மா கிட்ட நின்று எதையோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அத்தனை பேருக்கும் சோலே லெஃப்டான மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.